சார் இப்ப விஜய் பாஜகவுடைய பி டீம்னு ஆரம்பத்திலிருந்து அவர் கட்சி தொடங்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப விஜயுமே பிஜேபி சென்சார் கொடுக்காம இந்த பிரச்சனை சிபிஐ விசாரணை. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எத்தனை முகம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறது. ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3 பேர், ரமேஷ், சௌத்ரி, இன்னொருத்தர் இருக்கார். 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ரைட் பண்ணாங்க. நீங்க டிடிபிக்கு ரொம்ப பின்புலமா இருக்கிறீங்க, முதுகெலும்பா இருக்கிறீங்க. ரைடு பண்ணி அமலாக்கத்துறை ரைட், இன்கம் டாக்ஸ் ரைட், சிபிஐ ரைட், வைடூரியங்கள், தங்கங்கள், ஷேர் பத்திரங்கள், எல்லா டாக்குமெண்ட்டையும் சீஸ் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் போற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, இது ஒரு முன் உதாரணம். 3 பேரும் ஒரு மனதா முடிவெடுத்து நாங்க பாஜக சேரோம்னு சொன்ன உடனே எல்லா வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டது. எங்க இருக்கு? சௌத்ரி மேல ஆந்திரால எங்க வழக்கு இருக்கு? ரமேஷ் மேல எங்க வழக்கு இருக்கு? இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் எனக்கு தெரியல. 3 நாடாளுமன்றம் இன்னைக்கு வெப்சைட்ல போனீங்களா தெரியும். அது எதுக்காக வழக்கு போட்டாங்க, எதுக்காக பறிமுதல் செய்தாங்க, எதற்காக சிறையில் அடைச்சாங்க, எதற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அவங்க சேர்ந்த உடனே புனிதவான்கள் கங்கையில் குளித்த மாமனிதர்களா புனிதர்களா ஆக்கி கொண்டு வந்துட்டாங்க. வாஷிங் மிஷின் நிர்மா மாதிரி அவங்க எதிர்த்தா ஊழல் வழக்கு எல்லா கான்ஸ்பிரசியும் கொண்டு வருவாங்க. அவங்க கூட போய் சேர்ந்துட்டோம்மா வெள்ளை உடையை போட்டு கங்கையில் குளித்த புனிதர்னு பட்டம் சுட்டிடுவாங்க. இதுதான் பாஜகவுடைய கடந்த கால வரலாறு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க.